அனைவருக்கும் வணக்கம். இது ஞானக்கீற்று. நல்லது. இப்போது இது ஒரு விஷயத்தில் எதுவுமே எடுத்தாலும் ஒரு தலைப்பு இல்லாமல் பேசுகிறாங்க. தலைப்பு கொடுத்து பேசுகிறாங்கன்னா நிறைய விஷயங்களை பேசலாம். இப்போ சாமின்ற தலைப்பை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேசலாம். சாமின்ற தலைப்பு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கலாம். எல்லாமே சாமி தானே, எதை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். நிறைய விஷயங்களை பேசலாம். சாமின்ற தலைப்பிலே 1 மாதம் 2 மாதம் 10 மாதம் ஒரு வருஷ கணக்கில் பேசிகிட்டு இருக்காங்க சாமின்ற தலைப்பிலே. இப்படிலாம் நிறைய இருக்குது. இது மாதிரி கஷ்டம்னு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோம், அதுலேயும் பேசலாம். கஷ்டம் எல்லாம் இப்போ என்ன இன்றைக்கி நம்ம கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துப்போமே. கஷ்டம் பேசுகிறது கூட கஷ்டம்தான். ஒரு 10 நிமிஷம் பேசலாம், ஒரு அரை மணி நேரம் பேசலாம், 2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசலாம். பேசிக்கிட்டே இருக்க முடியுமா? ஒரு 10 மணி நேரம் 20 மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் கஷ்டம் தானே. எதுவுமே நீ கால அளவுகள் நீடித்து செஞ்சால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா? கால அளவுகளை கொஞ்சம் நீடித்து செஞ்சால் எல்லா விஷயமே கஷ்டம்தான். எதுவுமே எழுதுறது கூட சரிதான், படிக்கிறது சரிதான். படிக்கலாம், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்கலாம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படித்தோம்னா நல்லாயிருக்கு. படிக்கிறதுக்கு ஒரு இதமாக இருக்குது. அப்பப்போ பிரெயினுக்கு கொஞ்சம் பொழுதுபோக்கு அம்சங்களும் கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுது. வெவ்வேறு விதமான ஒரு நிலைகளில் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறதால வெவ்வேறு விதமான நிலைகளில் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனும் தேவைப்படுது. ஒரே மாதிரி ஒரு 2-3 மணி நேரம் ஒருத்தர் படித்தாருனாவே ஒரு பெரிய விஷயம். கான்சன்ட்ரேஷனாக ஒரு 3 மணி நேரம் ஒருத்தர் படிக்கிறாரு, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கிறாரு, எந்த கவனமும் சிதறாமல் ஒரு 1.5 மணி நேரம் படித்தாவே ஒரு பெரிய பொக்கிஷமான மனுஷன் சொல்லணும். அவரெல்லாம் கண்டிப்பாக அப்படி தான் சொல்லணும். எந்த வித கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக வச்சு ஒரு 1.5 மணி நேரம் ஒருத்தர் படித்தாருனாவே அவர் ஒரு நல்ல நிலையில் இருக்கார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எழுதுறாரு, அது மாதிரி ஒரு 2 மணி நேரம் எழுதுறாரு, கான்சன்ட்ரேஷனாக எழுதுறாரு, எந்த கவன சிதறலும் இல்லாமல் எழுதுறாரு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே 10 மணி நேரம் எழுதுனாலும் கஷ்டம்தான். அது மாதிரி உடல் சுமை தூக்குறோம், அதுவும் கொஞ்சம் ஒரு 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 அரை மணி நேரம் 1 மணி நேரம் தூக்குனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே கண்டினியூவாக செஞ்சால் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? அதான் கஷ்டங்கிறது கால அளவுகள் நீடிக்கும் போது செய்கிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தோணுது. சில பேரினுடைய மன வலிமையில் கால அளவுகள் நீடித்தும் சில பேர் செய்கிறாங்க. டிரைவிங் பண்ணுறோம், பிடிச்சிருக்கு, 10 மணி நேரம் ஓட்டுறோம், 10 மணி நேரம் கூட ஓட்டுறோம், அது ஈஸியாக இருக்குது. பார்த்திங்கன்னா நான்லாம் டிரைவிங் பண்ணுவேன். ஒரு 10 மணி நேரம் டிரைவிங் பண்ணால் கூட எனக்கு தெரியாது. 3 நாள் 4 நாள் கூட சாப்பிடாமல் டிரைவிங் பண்ணுறேன். அதெல்லாம் ஒரு ஈஸியாக இருக்குது. அது நம்மளுக்கு என்னுடைய அனுபவத்துக்கு அது கொஞ்சம் ஈஸியாக படுது. அது மாதிரி ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஒரு டிரைவிங் பண்ணுறதுல ஒரு ஆர்வமாக பண்ணுறோம், எந்த ஒரு இதாக பண்ணுறோம். 3 நாள் 4 நாள் கூட ஓட்டிக்கிட்டே இருந்தால் அது பாட்டுக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் டிரைவிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஒரு விதமாக இருக்குது, அது ஒரு விதமாக நடக்குது நம்மளுடைய. அது ஒரு ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு விருப்பமாக பண்ணுறோம். விருப்பமாக பண்ணும்போது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. விருப்பமாக பண்ணும்போது அதுவும் கார்லாம் டிரைவிங் பண்ணால் சொல்லவே தேவையில்லை. 10 நாள் 20 நாள் கூட டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். லாரி பஸ்ஸு டிரைவிங் பண்ணால் தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. கார் டிரைவிங் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்குது. அது ரொம்ப ஈஸியாக நல்ல விதமாக போய்கிட்டு இருக்கு. இப்படி தான் இப்படி தான் கஷ்டம்னா எல்லாம் கஷ்டம்னு சொல்கிற மாதிரி இருக்குது, எல்லாம் ஈஸின்னு சொல்கிற மாதிரியும் தான் இருக்குது. ஒரு விஷயத்தில் பார்த்தோம்னா கஷ்டம்னா எல்லாம் கஷ்டம். அதான் மனசு ரீதியாக பார்க்கும்போது சில சமயத்தில் மனசு கொஞ்சம் கஷ்டமாக ஒரு மனநிலையில் ஒரு 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 விதமாக இருந்ததுன்னா, ஒரு கவனச்சிதறல் ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக அது ஒரு கஷ்டமாக தோணுது. கஷ்டங்கிறது அப்படி தான் பார்க்குறோம்னா கஷ்டம்னா அது ஒரு விதமாக நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் கஷ்டப்படுறேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறேன். அது மாதிரி விவசாயத்தில் கொத்து கத்துறது கஷ்டம், பயிர் பிடுங்கிறது கஷ்டம், நாற்று நடுறது கஷ்டம், இப்படிலாம் சொல்கிறத கேள்விப்படுறோம். அதெல்லாம் கொத்துறதுனா கஷ்டமாக இருக்குது, நாற்று நடுறதுனா கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் கஷ்டப்பட்டு செய்கிற வேலையாக இருக்குது. ஒரு விதத்தில் இது உடல் உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு 2 மணி நேரம் செய்கிறாங்க, ஆளுங்க வர்றாங்க. ஒரு நாள் கூட சில பேர் 5 மணி நேரம் 6 மணி நேரம் செய்கிறாங்க, 7 மணி நேரம் செய்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுடைய அதுக்கு தகுந்த கூலி வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க கான்சன்ட்ரேஷனாக செய்கிறாங்க. அதெல்லாம் உடல் உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். கண்டிப்பாக அது ஒரு பெருமையாக தான் நினைக்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக அந்த உடல் அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கணும். நாற்று நடுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. பெண்கள் நாற்று நடுறதுனா ஆச்சரியமாக இருக்கும். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் நட்டு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. நான் நட்டு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. பெண்கள் அவ்வளோ ஈஸியாக நட்டு போகிறாங்க.
பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்களா? அது ஒரு விஷயமா வித்தியாசமாக அது நம்ம பார்க்க வேண்டியதாக தான் இருக்குது அது மாதிரி விஷயங்கள்ல. அது கஷ்டமாக அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது, நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது அது மாதிரி விஷயம். பார்த்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்குது அது மாதிரி விஷயங்கள்லாம். அவங்க ஈஸியாக நட்டு அவங்களுக்கும் கஷ்டம்தான், கொஞ்சம் இருந்தாலும் நட்டு போகிறாங்க. அதை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் பிரமிப்பாகவும் உணர மாதிரி இருக்குது. அது மாதிரி வீட்டு வேலை கூட அப்படி தான். வீட்டில் துணி துவைக்கிறாங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மாவு அரைக்கிறாங்க, கஷ்டமாக இருக்குது. இப்படி பல விஷயங்கள்லாம் சொல்லும்போது அதுக்கு தான் அது மாதிரி பல விஷயங்கள் கஷ்டம் அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்க்கும்போது இப்படி தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் ஒரு விருப்பப்பட்டு செய்யும்போது அது கொஞ்சம் விருப்பப்பட்டு ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக செய்யும்போது அது ஒரு விருப்பமாகவும் இருக்குது, ஒரு ஆனந்தமாகவும் இருக்குது. ஒரு செயலை ஆனந்தமாக செஞ்சோம்னா அது வந்து விருப்பமாகவும் இருக்குது, ஆனந்தமாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. செயலை ஆனந்தமாக செய்ய கற்றுக்கணும். ஒரு விஷயத்தை அதுக்கு காரண அறிவு கூட கொஞ்சம் துணை நிற்குது. சில விஷயங்களை காரண அறிவு பார்த்திங்கன்னா துணை நிற்கும். ஒரு எந்த காரணத்துக்காக செய்கிறோம், எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு துணை நிற்கும் போது அது ஒரு ஒரு உத்வேகமாக நல்ல விதமாக எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக அமைதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இது ஒரு வித்தியாசமான விஷயந்தான். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இப்படி இப்படி பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டம் அப்படிங்கன்னா ஒரு விருப்பப்பட்டு மனம் ஓந்து செய்யும்போது எல்லாமே ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி கூலி இதெல்லாம் கிடைக்கணும். கண்டிப்பாக கிடைச்சிதுன்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அவங்களுக்கும். ஒரு மன திருப்தியோடு போகணும். ஒரு ஒரு விவசாயம் பார்க்குறாங்க, ஒரு ஒரு செய்கிறாங்கன்னா ஒரு மன திருப்தியோடு அனுப்பிச்சோம்னா, தொழிலாளியை ஒரு மன திருப்தியோடு அனுப்பிச்சோம்னா நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதில் அவங்கள ஒரு மன திருப்தியோடு அனுப்புறது நம்மளுக்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லணும். எந்த இடத்துலையுமே ஒரு ஒரு தொழிலாளி வேலை பார்க்குறாருன்னா அவர் ஒரு மன திருப்தியோடு அனுப்பிச்சோம்னா ஒரு ஒரு சந்தோஷம் எல்லாத்துக்கும் ஒரு 2 பக்கமும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கும், ஒரு திருப்தி கிடைக்கும். அவங்க சந்தோஷத்தில் நம்மளுக்கும் அந்த சந்தோஷம் சாட்டிஸ்ஃபைடாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சாமியை பற்றி பேசணுன்னா எல்லாம் சாமி அதை பற்றி அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குல்ல. மண் சாமி, கல் சாமி, எல்லாம் எதை எடுத்தாலும் மரம் சாமி, இது ஒரு விதை தானே. ஆனால் ஒரு அனுபவபூர்வமாக மனுஷனை எல்லாம் கூட சாமின்னு சொல்லலாம். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் சொல்ல வேண்டியது. இருந்தாலும் சாமின்ற நுட்பம் அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. உள்நிலை பரிமாண வளர்ச்சியில் உயர்ந்த மனுஷனை சாமின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா ஒரு உள்நிலை பரிமாண வளர்ச்சியில் அடைஞ்ச மனுஷனை சாமின்னு சொல்லலாம். உள்நிலை பரிமாண வளர்ச்சி அடையணும். உடல் பரிமாண வளர்ச்சி அடையுது. குழந்தையாக இருக்கிறோம், பெருசாகிடுது, பெருசாக சாப்பிட்டு பெருசாகிடுது. ஆனால் மனுஷனுடைய உள்நிலை பரிமாண வளர்ச்சி அடைஞ்சால் அது சாமி அப்படின்னு அவங்கள சாமின்னு சொல்கிறோம். இது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். ஆனால் எல்லாருக்கும் அது நடக்கிறதில்ல, பண்ணுறதில்ல. அது வந்து ஒரு மற்றபடி எல்லாத்தையும் சாமின்னு சொல்கிறதுல அது எல்லா இடத்துலையும் தானே இருக்குது. சாமின்றது எப்படின்னா இப்போ மனுஷன் சாமி ஆகணுன்னா என்ன செய்யலாம்? அந்த சாமியை மனுஷனுக்குள்ளே கொண்டு வரணும். சாமியை மனுஷனுக்குள்ளே கொண்டு வந்தோம்னா மனுஷன் சாமி ஆகிடலாம். இது ஒரு ஈஸியான ஒரு விஷயமாக படுது. ஆனால் ஈஸியான விஷயம் இல்லை, இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இருந்தாலும் அது ஒரு சாமியை எப்படி மனுஷனுக்குள்ளே கொண்டு வர்றது, இதுதான் இந்த அறிவு கொஞ்சம் வேலை செய்யும். அறிவில் இப்போ நம்ம இப்போ நம்மளுடைய உலகத்தில் அறிவு நுட்பம் அதிகமாகிடுச்சு. அறிவு நுட்பம் வந்து ஒரு வியக்கத்தக்க விஷயத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பிரமிப்பான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அறிவு வளர்ச்சி, மன வளர்ச்சி இதெல்லாம் ரொம்ப ஒரு 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 மிகப்பெரிய விஷயம், ஒரு பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது அறிவு, மனம் இதெல்லாம் ஒரு நுட்பமான விஷயங்களாக பார்க்கப்படுது மனுஷனுக்கு. அறிவு, மனம், உடல் இது எல்லாமே ஒரு நுட்பமான விஷயமாக இது கோடிக்கணக்கில் விஷயங்களை சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது இது எல்லாத்துலேயும். ஆனால் ஒரு 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 மைனூட்டாக சில விஷயங்களை சொல்லும்போது அது வந்து கொஞ்சம் மக்களுக்கு சேர்றது அப்படின்னா நல்லது தான். ஒரு எழுத்து கூட ஒரு பரிமாண வளர்ச்சி தான். சொல்லணும்னா பார்த்திங்கன்னா எழுத்து கூட ஒரு பரிமாண வளர்ச்சி தானே. மனுஷன் பேசுகிறது ஒரு பரிமாண வளர்ச்சி தான் இல்லைங்களா? பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் பேசுகிறான், நல்ல விதமாக பேசுகிறான்னா அது ஒரு பரிமாண வளர்ச்சி. ஆரம்ப காலத்தில் விலங்குகளாக இருக்க கூட கத்திக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஏதாவது ஒன்று சொல்லி கத்திக்கிட்டு இருப்போம். இப்போ அதுக்கப்புறம் இங்கே பேச்சு முறை வந்தது, பேசுகிறது முறை வருது, அப்புறம் எழுத்து முறை வருது. இதெல்லாம் ஒரு படிப்படியான நிலைகள். ஒரு மனுஷன் பேசுகிறான்னா ஒரு படிநிலை, எழுதுறான்னா ஒரு படிநிலை. ஊமை இருக்குது, பேச முடியல, அது பரிமாண வளர்ச்சியில் குறைஞ்சிருச்சு.
ஒரு அளவு கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. கண் இருக்குது, பார்க்க முடியல. கண் குருடாக இருக்குது. பரிமாண வளர்ச்சியில் குறைஞ்சிச்சு இல்லைங்களா? ஏதோ ஒரு இது அவங்களுக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு விஷயத்தில் குறைஞ்சி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா எழுதுறது ஒரு பரிமாண வளர்ச்சி. ஒரு நாட்டுக்காக எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு 10,000 பக்கம் கூட எழுத தோணும். நாட்டுக்காக எழுதணும் அப்படின்னா அந்த ஒரு 10,000 பக்கம் எழுதுனா கூட எழுதிக்கிட்டே இருக்கணும்னு போல தோணும் இல்லைங்களா? பேசணும், நாட்டுக்காக பேசுனா வருஷம் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணும் இல்லைங்களா? எல்லாமே ஒரு இது மாதிரி ஒரு நாட்டுக்கான பிடிப்பில் ஒரு மனுஷன் ஒன்று இருந்தால் நல்லதாக தான் தோணுது. ஏன்னா ஒரு நாடு அப்படிங்கும்போது அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக படுது. ஒரு மனுஷனுக்கு ஒரு நாடு அப்படின்னா அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக படுது எல்லாத்துக்குமே. நல்லது. சாமின்றது பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு விதமாக இப்போ மனுஷனை சாமின்னு சொல்கிறது அளவும் இருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இன்னொரு மனுஷன் சாமின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இன்னொரு மனுஷன் அது எப்படி சாத்தியம்? அதில் கேள்வியும் எழும். சில பேருக்கு கேள்வி எழும். அது எப்படி அவர் மட்டும் சாமி, நம்ம சாமி அப்படின்ற கேள்வி. அது மனநிலையில் நிறைய வேறுபாடுகள். ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும்போது அவங்கள சாமின்னு சொல்ல தோணுது. ஒரு முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒருத்தர் உயர்ந்த நிலையில் இருக்கார், மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைய வார்த்தைகளை பயன்படுத்தி நல்லா பேசுகிறாங்க, பேசி மக்களுக்கு புரிய வைக்கிறாங்கன்னா அவங்கள ஒரு சாமி அப்படின்னு பார்க்க தோணுது. ஆனால் மனிதனுடைய உள்நிலை பரிமாண வளர்ச்சி, உள்நிலை பரிமாண வளர்ச்சி தான் சாமி அப்படிங்கிறத அடித்து சொல்லலாம். கண்டிப்பாக அது ஒரு பொக்கிஷமான அனுபவமாக இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான அனுபவமாக இருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் தர்க்கமாக பார்த்திங்கன்னா மண் சாமி, கல் சாமி, காற்று சாமி, மழை சாமி, தண்ணி சாமி, இப்படி எல்லாமே பஞ்சபூதங்களையும் சாமின்னு சொல்கிற ஒரு கோட்பாடு நம்மள்கிட்ட இருக்குது. பஞ்சபூதங்களையுமே சாமி அப்படின்னு அதிலேருந்து தானே எல்லாமே பிறப்பெடுக்குது. அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து தானே நம்ம எல்லாமே பிறப்பெடுக்கிறோம். அப்போ அதெல்லாம் சாமி. அது எது மூலமோ அது சாமி. மண் மூலமாக இருக்குது. மண் எல்லாமே இந்த மண் மரம் வளர்கிறதுக்கு, செடி வளர்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே விவசாயம் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறதால மண் சாமி. இது ஏற்றுக்க வேண்டிய விஷயந்தான். இது சந்தோஷமாக ஏற்றுக்க வேண்டிய விஷயம். மண் சாமி. இதை யாராவது இல்லைன்னு சொல்ல முடியாமல் மண் ஒன்றை உற்பத்தி பண்ணி தர்றது சாமி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணி தருது, பெருக்குது அப்படின்னா சாமி. ஒரு 5 10 சாமி இல்லைங்களா? ஒரு நெல் போடுறோம், ஒரு 10 கிலோ விதையை போடுறோம், 20 மூட்டை 30 மூட்டையாக வளருது இல்லைங்களா? 20 மூட்டை 30 மூட்டையாக வளருது 10 கிலோ விதை. அது மண் மூலயமா வளருது. மண் சாமி. பேசிக்கிட்டே இருக்கலாம். சாமின்னா எதாக இருந்தாலும் அது மாதிரி நம்ம சாமிங்கிற விஷயங்களை வச்சு பேசும்போது பெருசாக எல்லாமே பேசலாம். உழைக்கிறோம், மனுஷனும் சாமி. உழைச்சி சம்பாதிக்கிறான். உழைப்பின் மூலயமா சம்பாதிக்கிறத செலவு பண்ணுறான். உழைப்பின் மூலயமா செலவு பண்ணிக்கிறான். அதனால் மனுஷனும் சாமி. இதில் என்ன தர்க்கம் இருக்க போகுது? ஆனால் அதான் உள்நிலை பரிமாண வளர்ச்சி அடைஞ்சால் சாமி. இதுதான் முக்கியமான சாமி. அது அப்படி அடைஞ்சிட்டிங்கன்னா சாப்பிட தேவையில்லை. ஆக்சுவலாக சாப்பாடு கூட இருக்காது. மனுஷனுக்கு சாப்பாடு இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாப்பாடெல்லாம் தேவையில்லாத ஒரு அனுபவத்துக்கு போக முடியும். ரமணர்லாம் 10 நாள் 20 நாள் ஞானம் அடைஞ்சி தியான நிலையிலே உட்காந்துருக்கார். எப்படி சாத்தியமாகுது? அது மாதிரி மனுஷனுங்களுக்கு எப்படி சாத்தியமாகுது? கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் தானே. ஒரு 10 நாள் 20 நாள் சாப்பிடாமல் தியானத்திலே உட்காந்துருந்தா கடிக்கிறது கூட தெரியல, எலி கடிக்கிறது கூட தெரியல. அப்படின்னா ஒரு மனுஷன் எந்த நிலையில் இருந்திருக்கணும்? தன்னுடைய உடலை பற்றி சிந்தனையே இருந்திருக்காது. உடலை பற்றி சிந்தனையே கொஞ்சம் கூட இருந்திருக்காது. அது பாட்டுக்கு ஏதோ ஒரு தியானத்தில் அவங்க தன்னுடைய நிலையை மறந்து அவங்க பாட்டு உட்காந்துருக்காங்க இல்லைங்களா? தன்னுடைய நிலையை மறந்து உட்காந்துருக்காங்க. அவங்க ஒரு விதமான ஒரு அனுபவமாக அவங்களுக்கு படுது. அப்படின்னா இதெல்லாம் ஒரு பிரமிப்பான விஷயமாக படுது. பார்த்திங்கன்னா இது ஒரு பிரமிப்பாக நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு மனுஷன் 10-20 நாள் உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடாமல் கொள்ளாமல் இருக்க முடியுமானா அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தானே. ஒரு ஆச்சரியமான விஷயமாக படுது.
ஒரு மனுஷன் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் உட்கார முடியல சில பேரால். ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காரத்துக்கு கஷ்டமாக இருக்குது சில பேரால். ஓடி ஓடி ஏதாவது அங்கே ஓடணும் இங்கே ஓடணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், ஏதாவது செஞ்சால் தான் மனசுக்கு இதமாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் உட்கார முடியலன்னா கஷ்டமாக இருக்குது. அது மாதிரி இருக்குது. ஒரு 10 நாள் 15 நாள் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்கன்னா அது என்ன சொல்கிறது, அவங்கள கண்டிப்பாக அதை சாமின்னு தான் சொல்லணும். ஒரு ஒரு விதமான அடையாளமாக அவங்களுக்கு அந்த ஒரு எதை பற்றியுமே சிந்தனை இல்லாத ஒரு நோக்கத்தில் ஒரு விதமான ஒரு அனுபவத்தில் இருக்குது. அவங்க அனுபவத்தில் அப்படி தான் இருக்குது. ஆச்சரியமான விஷயந்தான். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமா ஆச்சரியமாக சொல்லலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சொல்லலாம். சரி, நல்லது. அது மாதிரி இப்படி தான் சாமிகளில் நிறைய ஒரு சின்ன புள்ள ட்ரம் வாசிக்குது. நல்லா ஒரு 2 வயசு குழந்தை ட்ரம் வாசிக்குது. ஆச்சரியமாக படுது. மனிதருக்குள்ள ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய இருக்குது இல்லைங்களா? அதனால தான் மனிதனை சாமி, மனிதன் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறதால மனித உடலில் தான் சாமியாக முடியும். அதான் ஒரு விஷயம். எப்படின்னா மனித உடலில் சாமியாகணும். மனித உடல் அதுக்கான வாய்ப்பு. சாமி ஆகிறதுக்கான வாய்ப்பு மனித உடல், மனித அறிவு, மனித மனம் விழிப்புணர்வாக இருக்கணும். மனசை விழிப்பாக வச்சுக்கணும். எப்போதும் அறிவையும் விழிப்பாக வச்சுக்கணும். அறிவு, மனம் இதெல்லாம் விழிப்பாக வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டோம்னா ஒரு நல்ல ஒரு ஒரு மனசு எப்போதும் ஆனந்தமாக இருக்கணும். பெரிய ஆனந்தமான ஒரு விஷயமாக இருக்கும். மனசு ஆனந்தமாக இருந்துக்கிட்டு இருந்ததுன்னா அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். மனசை ஆனந்தமாக வச்சுக்கணும் எப்போதும். ஒரு நல்ல விஷயமாக படுது. நல்லது. இன்றைக்கி கஷ்டம், சாமி இதை பற்றிலாம் பார்த்தோம். ஒரு பார்த்திங்கன்னா ஒரு இது ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் சொல்கிறேன். ஒரு 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 சின்ன விஷயந்தான். நல்ல விஷயமாக படுது. எல்லாத்துக்கும் நல்லது. நன்றி, வணக்கம். நல்லது. எழும்போதும் வேலுமயிலும் என்பேன், எழுந்தே உன்னை தொழும்போதும் வேலுமயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலுமயிலும் என்பேன், அடியேன் உடலை விடும்போதும் வேலுமயிலும் என்பேன், செந்தில் வேலவனே. ஓ